ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பூர் 5 ரூபா பார்க்கில் தான் இருக்கோம். நம்ம ரொம்ப நாளாக வந்து இந்த 5 ரூபா பார்க் வந்துட்டு காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம், டைம் கிடைக்கல. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு திருப்பூர் 5 ரூபா பார்க் எப்படிங்க நான் காமிக்க போகிறேன், சரிங்களா? நீங்களும் எங்க கூட வாங்க. டோட்டலாக வந்து திருப்பூர் 5 ரூபா பார்க் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் எனேபிள் பண்ணி வச்சுட்டு வீடியோ பார்க்க நம்பர் எடுத்துட்டு அப்போ கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டார்டிங் 5 ரூபா பார்க்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த நியூ இயரோட பார்த்தீங்கன்னா 5 ரூபா பார்க் கிடையாது, வந்துட்டு 20 ரூபா 10 ரூபா பார்க்க மாறிடுச்சு. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ், குழந்தைங்களுக்கு 10 ரூபாய் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க, சரிங்களா? லவ் பேர்ட்ஸ் இருக்கு, புறாக்கள் இருக்கு. வாவ், நிறைய பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க பாருங்க. இன்னைக்கு சண்டேங்கிறனால நல்லா சரியான ரஷ் இருக்குது. இதுதான் வந்துட்டு திருப்பூர் 5 ரூபா பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 20 ரூபா 10 ரூபா பார்க்கே தொட்டுருவா தொட விடக்கூடாது. தொட்டுருவா இது கொஞ்சம் பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையா இரு. புடியவள குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தோன்னு அப்படியே பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்தால் நீங்கள் வந்து டீசெண்டாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். சண்டே டைமில் கொஞ்சம் ரஷ்ஷாகவே தான் இருக்கும். சண்டேங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க. இவ்வளவு கிரௌடா இருக்கு பாருங்க. சின்ன ஹாய் காட்டு. ஹாய். சண்டே டைம்ல வந்துட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப செலவெல்லாம் ஆகாது. கைஸ், நானும் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து டைம் கிடைக்கல. ஸோ நமக்கு இன்னைக்கே வந்து டைம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம வந்து இந்த திருப்பூர் 5 ரூபா பார்க் வந்துட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பரவாயில்ல, ஒரு இப்போ வந்து 5 ரூபா கிடையாது கைஸ். பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா, குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. பரவாயில்ல, கொடுத்தா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு போகலாம். ரொம்ப வந்து செலவெல்லாம் ஆகாது. அது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே உள்ள சில குழந்தைங்க விளையாடுற சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா தனியாக 20 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அழகாக வந்து அந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய அந்த ராட்டினம் அந்த மாதிரி இந்த குதிக்கிற மாதிரி இந்த இதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் பட்ஜெட்ல தான் இருக்குது. நல்லா வந்து ஓரளவு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். திருப்பூர் மக்களா இருந்தீங்க அப்படின்னா. திருப்பூர் மக்களுக்கு தெரியாம இருக்காது, கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்படி நம்ம வந்து திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்முடைய இந்த பார்க் டூரை. வாங்க பார்க்கலாம். கைஸ், பாத்தீங்கன்னா பலூன் சர்க்கிள் குழந்தைங்களுக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பக்கா பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளாட்லாம். நம்ம பிள்ளைங்களாம் ஏற முடியாது. மோனும் ரெடியாக தான் இருப்பா, அவளுக்கெல்லாம் ஏறி போயிட்டு வர முடியாது.
கைஸ் பாருங்க, பெரிய ராட்டினம். இதுல பாத்தீங்கன்னா அடல்ட்டும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏறலாம். கைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் ரைடுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் கிடையாது, ஃப்ரீயா வந்துட்டு குழந்தைங்க விளையாடக்கூடிய ரைடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா. இந்த பெரிய ராட்டினம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா 50 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. கைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டி போச்சு. இந்த பார்க் வந்துட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் வளர்மதி ஸ்டாப்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற ரோட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்துட்டு இருக்கும். திருப்பூர் பார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சொல்லிடுவாங்க. அப்படி திருப்பூர் 5 ரூபா பார்க் எங்க கடன்னு சொல்லிடுவாங்க. போகும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா. வளர்மதி ஸ்டாப்ல இருந்து அப்படியே லெஃப்ட்ல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா. அதே மாதிரி இந்த பார்க்கோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு பின் பண்றேன். இதை லொகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து பாக்குறவங்க பார்க்கலாம் சரிங்களா. அந்த அளவு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு ஏரியா தான். மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க.